முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கும் பல்வேறு இடத்துல தேர்தல் அலுவலர்களா திமுக காரங்களை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை அதே காவல்துறை தான் இருக்கிறாங்க. இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் பேச்ச கேட்டுக்கிட்டு தான் இந்த காவல்துறை செயல்படுது. அவர் என்ன தப்பு பண்ணாரு? மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்ககிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு, பணபலம் இருக்கு, 75 வருஷ கட்சிங்கிறீங்க, மிகப்பெரிய அடித்தளம் இருக்குங்கிறீங்க, கட்டமைப்பு இருக்குங்கிறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? இதுதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போறோம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எம்ஜிஆர் முடக்கணும்னு நினைச்சீங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா முடக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லங்கிற ஒரு மமதையில நீங்க தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு இருந்தீங்க. தேர்தலில் வெற்றி பெற்று உங்க குடும்ப ஆட்சி மூலியமா உங்க மருமகனுக்கும் உங்க மருமக சபரீஷனுக்கும் உங்க மகன் உதயநிதிக்கும் இந்த ஆட்சியை தாரவாத்து ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த சொத்தையும் உங்க குடும்பத்துக்கு மட்டுமே நீங்க கொடுத்தீங்க. அதை நாங்க உறுதியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய பிரச்சாரத்து மூலமா சேர்க்கிறோம். உங்களுடைய அமைச்சர் நேரு அவர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கிறது ஈடி என்ன சொன்னுச்சு? சேகர் பாபு மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? இந்த செந்தில் பாலாஜி மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு? அந்த ஊழல் எல்லாம் சேர்ந்து அந்த பணம் எல்லாம் உங்க குடும்பத்துக்கு வந்துச்சுங்கிறத மக்களுக்கு தெரியும். அதை நாங்க பிரச்சாரம் மூலமா நாங்க சொல்றோம். நாங்க ஆனா மக்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்கள் பாதுகாப்பு இல்ல, 12 வயசு குழந்தை 12ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கழிவறை கொள்ளும் பொழுது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவரை முடக்கணும், அவரை பேச விடக்கூடாது. பேசினா முன்னாடி SOP போட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்காம 30 நாளுக்கு ஒரு தடவை தான் போலீஸ் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 5 மாசத்தை முடக்கினாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு பர்மிஷன் நிப்பாட்ட முடியாதுன்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படி பர்மிஷன் வாங்கின பிறகு எந்த காவல்துறையையும் அலோவ் பண்றதே இல்ல. இன்னைக்கும் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களால தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர். அவர் இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் சார் கிட்ட பேசிக்கிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க. இதுதான் துர்பாக்கியமான நிலைமை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனருடைய மேடம் நேர்மையானவங்க, அவங்க பேச்ச இங்க கேட்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை. இதை கடுமையாக நாங்கள் மேடம் எலெக்ஷன் கமிஷன் மேடம் போய் சொல்லுவோம், அர்ச்சனை பண்ண மேடம் சொல்லுவோம். நாங்க தேர்தல் அலுவலர்கள் பெரும்பாலும் நிறைய இடத்துல நேர்மையா இருக்கிறாங்க. ஆனா மற்ற இடத்துல பாதி இடத்துல முக்கியமா மு.க. ஸ்டாலின் அவர்களோட மு.க. ஸ்டாலின் கூட அமைச்சர்களாக இருந்தவங்க பேச்சு மட்டும்தான் கேட்கிறாங்க. அதுக்குதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மீதும் சட்டமன்ற உறுப்பினரா வேட்பாளரா இன்னைக்கு நேற்று தாக்கல் செய்த பிறகு முதலமைச்சரா கேண்டிடேட்டா வேட்பாளரா மக்கள் முன்னாடி நிக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. அவர் என்ன தப்பு செஞ்சார்? மக்கள் கேட்கட்டும். நேத்து கொளத்தூர்ல இருக்கக்கூடிய பெண்களே நேத்து கேட்டாங்க, எவ்வளவு பஸ் உள்ள விட்டாங்க, தேவையில்லாத ஆம்புலன்ஸ் உள்ள விட்டாங்க. கொளத்தூர்ல இது வரைக்கும் அந்த மாதிரி பஸ் வந்ததா பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க அங்க இருக்க மக்களே. சமூக ஊடகத்துல அங்க இருக்கிற மக்கள் ஒரு 60 வயசு பெண்மணி சொல்லியிருப்பாங்க, எந்த அளவிற்கு திமுக காரங்க எங்களுடைய பிரச்சாரத்தை முடக்குறாங்க. குறிப்பா மு.க. ஸ்டாலின் சார் அவர் தொகுதிக்குள்ள எங்க தலைவர் வந்தவனே அவர் ரோட் ஷோ போகும்போது மக்கள் கூட்டம் எங்கேயுமே வரல. ஆனா எங்க தலைவர் வந்தோடனே ஒரு மக்கள் பேரலை உருவாச்சு. ஆனா போலீஸ் சாலைகளை வரமுறைப்படுத்தல அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இல்லை. இதுதான் கரூர் இன்சிடென்ட் சொல்லுச்சு. இந்த இவங்களுடைய அரசியல், மு.க. ஸ்டாலின் சாரோட அரசியலுக்காக மக்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு கரூர்ல காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி நேற்று கொளத்தூர்ல தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து காவல்துறை எந்த இடத்துல செயல்படல. 10 போலீஸ் ஆபீசர் மேல போலீஸ்காரங்க மேல நேற்று கொளத்தூர்ல கிடையாது. முதலமைச்சருக்கு 2000 பேர் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காங்க. ஆனா அவர் கூட மக்கள் கிடையாது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000-15,000 மக்கள் மேல திடீர்னு மக்கள் அலையா வராங்க, கூட்டமா வராங்க. ஆனா 10 போலீஸ்காரங்களும் கிடையாது. மக்களுடைய பாதுகாப்பையும் சாலையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு. நாங்கள் ஒரு வேட்பாளர்கள், எல்லா வேட்பாளர்களும் ஒரே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2000 போலீஸ். ஆனா எங்களுடைய தலைவர் வரும்பொழுது கிட்டத்தட்ட 20,000-25,000 மக்கள் ஒரு இயற்கையாவே வரும்பொழுது ஏன் காவல்துறை சரியாக ஒழுங்குமுறைப்படுத்தல? இதுதான் எங்களுடைய கேள்வி. அதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்கள், எங்களுடைய தாழ்வான வேண்டுகோள். அரசியலை நம்ம ஜனநாயகபூர்வமா மக்கள்கிட்ட போய் எதிர்கொள்வோம். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் சார் அவர்களே மக்களுடைய உயிரை பணயம் வைத்து
மற்ற கட்சிகள் மேல பழிய போட்டு, குறிப்பா எங்க தலைவர் விஜய் சார் மேல பழிய போட்டு எங்களுக்கு கெட்ட பேரை நடத்தி நீங்க நல்ல பேர் உருவாக்கி அரசியல் ஜெயிக்கணுங்கிற ஒரு போலியான ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை நிப்பாட்டுங்க. மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. 50 வருஷம் அரசியல்வாதின்னு சொல்றீங்களே, கரூர்ல 41 மக்கள் இறந்த பிறகுமா உங்களுக்கு இன்னும் புரியல? எதுக்காக உங்க தொகுதிக்குள்ள, கொளத்தூர் தொகுதிக்குள்ள வரும்போது காவல்துறையை முடக்குனீங்க? இது எங்களுடைய கேள்வி. அப்படி நார்மலா ஒரு பிரச்சாரம் பண்ண எங்க தலைவரும் பொழுது, இன்னைக்கு எங்களுடைய தலைவர் விஜய் சார் மேலையும் முதலமைச்சராக வரக்கூடிய எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீதும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது முடக்கக்கூடிய செயல் அல்ல, மிரட்டக்கூடிய செயல். இதற்கு நாங்கள் சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் அணுகுவோம். கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இந்த ஒருதலை பட்சமா காவல்துறை செயல்படுறதை நாங்க சொல்லுவோம். காவல்துறையோட ஆபீசரை குறை சொல்றதோட அது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல அவர்கள் தான் காரணம். அதை நாங்க பதிவு பண்றோம். கூடிய விரைவில் மக்களுக்கு தெரியும் என்ன உண்மை அப்படின்னு. கொளத்தூர் மக்களுக்கு தெரியும். எந்த கட்சிக்காரங்களும் நாங்க ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை. இது அன்ஆர்கனைஸ்டு மக்களுடைய எழுச்சி அலை. மக்கள் ஒரு தலைவரை பார்க்க வரும்பொழுது, இயற்கையாக வரும்பொழுது அதை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு தான் இருக்கிறது. ஆனால் அந்த காவல்துறை இன்றைக்கும் மு.க. ஸ்டாலின் சாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு மக்களுக்கு என்ன வேணா நடக்கட்டும்ங்கிறத அவங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்க இதை மக்கள்கிட்ட பதிவு பண்றோம். இது எவ்வளவு பெரிய மனவலியா எங்க தலைவருக்கு இருக்கும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றது தவறா? அவர் மேல இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டது எவ்வளவு ஜனநாயகத்தினுடைய அநியாயம் மக்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். இது ஒரு அநியாயம்னு. எம்ஜிஆருக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, ஜெயலலிதா அம்மாக்கு என்ன அநியாயம் பண்ணாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களுக்கும் அந்த அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இதை நாங்க வன்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்வோம்.